போச்சு என்னாச்சு? அப்பா அப்பா பெரிய பழமாயி போச்சுப்பா. பசங்களா அங்கே ஒரு செடி இருக்கு, வாங்க. இந்த பழத்தை சுற்றி எத்தனை காவலர் இருக்கிறாங்க பார்த்தியா? என்னப்பா பழத்தை இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க, என்னது இது? இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சப்பாத்தி பழம் பறிக்கவா? ஆமாங்க, சப்பாத்தி பழம் தான் பறிக்க வந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு வந்திருக்கோங்க. முக்கியமாக வீடியோக்குள்ளே பார்த்துக்கோன்னே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அங்கே ஒரு செடி ஒன்று பார்த்துட்டாங்களாம், சரி வாங்க போய் பார்ப்போம். பரவாயில்லப்பா, இதோட 3வது செடி. இதில் தான் 2 பழம், பெரிய பெரிய பழம். பத்தியா? அவ்வளோதானா? அப்பா அப்பா பெரிய பழமாயி போச்சு பாரு. முள்ளுக்கு தீச்சுற சாமி. எத்தனை பழம் ஆணு வாய்ப்பு அந்த மாதிரி கீழே மாந்துட்டேன். பாவம் இவன் வேறு பரிதாபமாக பார்த்துட்டு இருக்கிறான் பாரு. இவனுக்கு எதனா கொடுங்க. பரவாயில்ல, எனக்கு ஒன்று கொடுப்பா, ஒன்று கொடுப்பா. அடுத்த செடி புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். பையா பழம் இருக்கா? இருக்கா? வர்றா கூடவே இல்லை பார்த்தியா? பழம் கிடச்சா போதும்னோடனே பார்த்தியா அதுக்குள்ளே உரிச்சிட்டான். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்கா? ஒன்றும் நிறையாவே இல்லை. சீசன் முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. அவங்கள ஏமாத்துவோமா? பழம் இருக்குது எல்லாம் ஓடியாங்கன்னு சொல்லுவோமா? வாங்க நிறைய பழம் இருக்கு. சீக்கிரம் வாங்க. நடக்க முடியாது. ஓடியாங்க. அம்மா தூரம் நடந்ததுக்கு நிறைய பழம் கிடச்சிச்சு. வாங்க. இங்கே பாருங்க, அவன் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. சரியான பழம் பார்த்தீங்களா? சாப்பிட்டு அடையாளம் கூட இருக்கு பாருங்க நாக்கில். அப்புறம் சீசன் முடிஞ்ச வந்தா அப்படிதான் இருக்கும். இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பூலாம் வச்சிருக்குது. இவ்வளோ பெரிய செடியில பாரு. ஆமா சீசன் இன்னும் ஆரம்பிக்கல. டேஸ்டா இருக்குப்பா. ஆனா கட்டியா இருக்கா? போச்சு என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? முள்ள குத்திடுச்சா? வித்தியாசமே தெரியலையே. ரத்தம் தானா இல்ல போய் சொல்றியா? ஐயோ சத்தியமா ரத்தம் வந்துருச்சுப்பா. கரெக்டா அந்த கலர் இருக்கிற ரத்தத்துக்கு வித்தியாசமே தெரியல. காய் தான் இருக்குது. பாத்திரா கீழே இருந்துட போற. முள்ளில் விழுந்தா அவ்வளோதான், ஒன்று தூக்க முடியாது. எல்லாம் பிஞ்சா இருக்கு, இன்னும் முத்துல. ஒரே பழம் தான் கிடச்சிதா இவ்வளோ பெரிய செடியில்? சரி ஓகே, அடுத்த செடியை பார்ப்போம். சரி வாங்க, இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து போக வேண்டியதான். இங்கே ஒரு செடி இருக்குதுப்பா. பசங்களா அங்கே ஒரு செடி இருக்கு, வாங்க. ஓடியாங்க. பொறுமா வாங்க, வீந்துட போறீங்க. ஐய ஒண்ணுமே இல்லையே. மன்னிக்கவும், இதுல ஒண்ணும் இல்லை. இருக்குன்னு நினைச்சா, ஆனா சுத்தமா கிளீன். இப்பதான் ஃபர்ஸ்ட் போன மாதிரி இருக்குது. ஒரு காய் கூட இல்லைப்பா இதில். எல்லா இடத்துலையும் சப்பாத்தி அந்த செடி தாங்க இருக்குது, ஆனால் பழம் ஒன்று கூட இல்லைங்க. இருக்கா? வந்துட்டேன். ஏய் எங்க இருக்கா? ஏய் ஏய்
அங்க பாருண்டி எவ்வளவு பெரிய பழம்னு. ஏய் சூப்பரா இருக்குப்பா. பாரு அவங்களாம் பறிக்கிட்டோம், அதுக்குள்ள ஒன்று சாப்பிட்ருவோம். திருப்பி வாட்டா சூப்பராக இருக்கு. அந்த புளிப்பு இனிப்பு சூப்பராக இருக்கு. சரி வாங்க எல்லாம் பறிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு வேட்டை. பாருங்க. ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா பறந்துக்கிறேன். கொழுத்த பழமா? நான் கூட நம்ம கொழுத்த பழம் எங்கக்கா எனக்கு தெரியல. இதுலதான் இருக்கும். கொழுத்த பழமா? இங்க பாருண்டி நல்ல பெரிய பழமா இருக்குது. இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது பழம் பறிக்குன்னு சொல்லுவாங்க? புனிதா கேட்டதான் தெரியும். எப்படிம்மா எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது பழம் பறிக்கும்? நிமிஷத்துக்கு நிமிஷம் பழக்கம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாங்க வாங்க. இந்த பழத்தை சுற்றி எத்தனை காவலர் இருக்கிறாங்க பார்த்தியா? இத்தனை காவலரையும் தாண்டி தான் இந்த பழத்தை நம்ம சாப்பிட முடியும். அதனாலதான் இந்த பழத்துக்கு அவ்வளோ மவுஸ் இருக்கு. இதில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. இதில் தீரம் எவ்வளோ முள் இருக்கு பாரு. ரவ கண் மசுறு மாரி ரவ தாண்டி தான் நம்ம சாப்பிடுவோம். அது செடியிலையும் முள்ளு தான். அங்கே பாருங்க சுற்றிலும் முள்ளு தான். இந்த பழமும் முள்ளு தாங்க. பறிச்சிருக்கோம். இது வந்து இந்த இதுக்கெல்லாம் சுகருக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு சரி வரும். இந்த பழமா? மட்டும்தான் எனக்கு தெரியும். தேய்க்கும் முறை ஒரு பழம் ஒன்று எடுத்துட்டு கரெக்டாக அப்படி கல்லில் இல்லைனாக்க மண்ணெல்லாம் வச்சு தேய்ச்சா போவாதுன்னு நினைக்கிறேன். கல்லில் இதுமாரி அப்படி இல்லைனாக்கா கத்தியால் கூட நீங்கள் அழகாக அப்படி கட் பண்ணி போட்டுட்டு கூட சாப்பிட்லாம். அழகாக இந்த முட்டாக இருக்குது பாருங்க. பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் வராது எது சாப்பிட்டா. இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு பெரும் பிரச்சனை ஆகி போச்சு. 2 மைல் நடக்கிறோம். சரி ஓகேங்க, தீத்திட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. என்னப்பா பண்ணுறீங்க? என்னப்பா பழத்தை இப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க? என்னது இது? இதாங்க பறிச்ச பழம்லாம். ஸ்டார் போட்டு வச்சுக்கிறீங்க? 5 ஸ்டாரா? ஸ்டார் முள் இருக்கும்ல, அது தெரியணும்ன்றதுக்கோசரம் ஸ்டார் போட்டுருக்கோம். பாரு. அழகா இருக்குப்பா. இன்னொன்று எடுத்து வை. இந்த மாதிரி பழந்து வச்சுக்கிறோம். ஒருத்தர் அப்படியே எடுத்துகிட்டே வா. இந்த இடம் கட்டு நல்லா குண்டு குண்டு பழமாக எடுத்து வச்சுக்கணும். எப்படி இருக்கு பாரு. நான் எடுத்துக்கிறேன். கொடுக்க மாதிரி போட்டுட்டு ஒரு வழியாக பழத்தெல்லாம் உரிச்சு முடிச்சாச்சுங்க. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். புனிதா எப்படி புனிதா இருக்குது சப்பாத்தி பழம்? செம்ம டேஸ்ட்டாக அத்தை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சென்னையாக்கா வாந்தி எடுத்துட்டு இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. காயாக கொடுத்துட்டாங்க அவ்வளோ. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பழம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம்? அப்புறம் பின்ன ருசிச்சு சாப்பிட வேணாமா? இந்த பழம் எங்கே கடையில் மார்க்கெட்டில் கிடைக்கிற பழமா இது? தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அது 2-3 மணி நேரம் ஆகிப்போச்சு. நாங்கள் உட்காந்து சாப்பிட வேண்டியதான் பொறுமையாக. இந்த பழத்தில் இருக்கிற நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பழம் உங்களுக்கு கிடச்சதுனாக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.